நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக மக நட்சத்திரத்திற்கு உரிய கோவில்கள், ஆலமரம் தலவிருட்சமாக இருக்கும் கோவில்கள் என்று நாம் வரிசையாக பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினம் அதிலே முதல் கோவிலாக திருவெண்காடு பற்றி சொன்னேன். அந்த திருவெண்காடு என்பது சீர்காழிக்கு அருகிலே இருக்கிறது. இத்தலத்திலே ஸ்வேதாரண்யேஸ்வரர், அகோரமூர்த்தி, நடராஜர் ஆகிய சன்னதிகள் மிக விசேஷமானவை. ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரத்திலே இங்கே சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் நடைபெறும். ஆலமரம், வில்வ மரம், கொன்றை மரம் ஆகிய 3 மரங்கள் இங்கே தலவிருட்சமாக இருக்கின்றன. மிகப்பெரிய தலங்களிலே ஒன்றுக்கு மேற்பட்ட மரங்கள் ஸ்தலவிருட்சமாக இருக்கும். திருச்சுழியிலே அரச மரம், புன்னை மரம், திருவெண்காட்டிலே ஆலம், வில்வம், கொன்றை ஆகிய 3 மரங்கள், வேதாரண்யத்திலே 5 மரங்கள் தலவிருட்சம். இதுபோல அபூர்வமாக ஒரு சில கோவில்களிலே ஒன்றுக்கு மேற்பட்ட மரங்கள் தலவிருட்சமாக இருக்கும். மக நட்சத்திரத்திற்கு மிக முக்கியமான ஒரு கோவில் இந்த திருவெண்காடு தான். ஏனென்றால் இது தட்சிண கயாவாகவும் விளங்குகிறது. மக நட்சத்திரத்திற்கு அதிதேவதையே பித்ருக்கள். இந்த பித்ருக்களை திருப்தி அடைய செய்வதற்கு தான் எல்லோரும் கயா சென்று வருகிறார்கள். கயாவிற்கு இணையான தலம் இது. கயாவிலே விஷ்ணு பாதத்திலே பிண்டம் போடுவார்கள். இங்கே ருத்ரபாதம் என்று சொல்லி சிவனுடைய பாதம் இங்கே இருக்கிறது. அதிலே பித்ருக்களுக்கு பிண்டம் போட்டால் அவர்கள் முக்தி அடைகிறார்கள். பிக்துர் முக்தி ஹேதோஹோ கய 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 என்று சொல்லி கயாசிராத்தம் செய்வதற்கு இணையாக இங்கே செய்யப்படுகிறது. பிரம்ம வித்யாம்பாள் சன்னதிக்கு எதிரிலே மிகப்பெரிய ஒரு குளம். அந்த குளத்திற்கு மறுபுறம் தலவிருட்சமான ஆலமரம், ஆலமரத்தடியிலே ருத்ரபாதம் இருக்கிறது. அந்த ருத்ரபாதத்தில் தான் பிண்டம் போடுவார்கள். திவசம் செய்வது, சிராத்தம் செய்வதெல்லாம் ஊருக்குள்ளே யாராவது ஒரு புரோகிதருடைய வீட்டிலோ அல்லது பொது இடத்திலோ கூட செய்யலாம். செய்துவிட்டு இந்த பிண்டம் பிடித்து அதில் போடுவது இருக்கிறதே, அது கோவிலுக்குள்ளே அந்த ருத்ரபாதம் என்னும் இடத்திலே அந்த மரத்தடியிலே தான் அதை போடுவார்கள். அந்த ஒரு சிறப்பு தென்னிந்தியாவில் வேறு எந்த இடத்திலும் கிடையாது. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சிறப்பு உண்டு, ஒரு தலத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. அந்த வகையிலே திருவெண்காடு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தலமாக விளங்குகிறது. அப்பர் பெருமான் இத்தலத்திற்கு வந்தபொழுது அவர் கண்ணுக்கு எல்லாமே சிவலிங்கமாக தெரிஞ்சுதான். ஊருள்ளே காலை வைக்காமல் ஓரத்திலே நின்றுதாராம். எங்கே பார்த்தாலும் சிவலிங்கமாக அவர் கண்களுக்கு தெரிந்தன. கல், மண் எல்லாம் சிவலிங்கமாகவே தெரிகிறது. இப்படி பல சிறப்புகள் இந்த கோவிலிலே உண்டு. புதன் வந்து வழிபட்டு சிவபெருமானை குறித்து தியானம் செய்து வழிபட்டு அருள் பெற்ற ஸ்தலம். புதனின் அருள் இத்தலத்திற்கு வந்தால் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அம்பாள் சன்னதிக்கு பக்கத்திலே புதன் சன்னதியும் இருக்குது. புதன்கிழமை பார்த்தா எல்லாரும் ஒரு பச்சை கலர் ரவிக்கு பிட்டு எடுத்துகிட்டு வந்து ஒரு துணி சாத்துவாங்க புதனுக்கு. இத்தலத்திற்கு மக நட்சத்திரக்காரர்கள் சென்று வழிபட்டால் நல்லது. ஆலமரம் எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து ஆலமரத்தடியிலே இருக்கக்கூடிய விநாயகர், ஆலமரத்தடி கோவில், ஆலமரத்தோடு தொடர்புடைய இடங்கள், இதெல்லாம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமானது. ஆலமரத்திலே ரொம்ப பெரிய ஆலமரம் நம்ம அடையார் ஆலமரம் தான். தியோசாபிக்கல் சொசைட்டி இருக்கிற இடம் தான் மிகப்பெரிய ஆலமரம். தியோசாபிக்கல் சொசைட்டியோடு சம்பந்தப்பட்ட அன்னி பெசன்ட் அம்மையாரும் மக நட்சத்திரம் தான். அந்த அன்னி பெசன்ட் இஸ் ஆல்சோ மக நட்சத்திரம். நல்ல பெரிய தலைவர்களுக்கெல்லாம் அதில் ஒரு கனெக்ஷன் இருக்குது இந்த மகத்தில். திருவெண்காடு தலம் என்பது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு தலமாக விளங்குகிறது. இங்கே உள்ள துர்க்கை சன்னதி ரொம்ப விசேஷம். இந்த 3 அம்மனில் ஒன்று வந்து பிரம்ம வித்யா, மற்றொன்று துர்க்கை. அந்த துர்க்கை சன்னதி இங்கே ரொம்ப ரொம்ப சிறப்பு. கோவிலுக்கு அம்மன் சன்னதி இல்லாமல் எல்லா கோவிலும் துர்க்கை சன்னதி இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற துர்கா சன்னதி வந்து அம்பாளுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு இம்பார்ட்டன்ஸ் அங்கே உண்டு. பிரம்ம வித்யா, துர்கா, காளி 3மே வந்து 3 அம்பாளாக கருதப்படுகிறது. இந்த ஸ்தலத்திற்குரிய 3 ஈஸ்வரன், 3 அம்பாள், 3 தலவிருட்சம், 3 குளம், 3 பாடல் எல்லாமே 3 வரும். அந்த வகையிலே அந்த துர்காம்பிகை சன்னதி ரொம்ப விசேஷமானது, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு துர்கை சன்னதி அது. இந்த நட்சத்திரத்துக்கு உரிய மற்றொரு முக்கியமான ஒரு கோவில் எதுன்னா திருக்கச்சூர். திருக்கச்சூருங்கிறது இங்கே நம்ம தாம்பரம் தாண்டி போனோம்னாக்க சிங்கப்பெருமாள் கோவில்லேருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு ரைட்டில் ஒரு ரோடு போகும். அந்த சாலையில் கொஞ்சம் தூரம் போனாக்கா அங்கே திருக்கச்சூர்னு இருக்கு. அது ரொம்ப விசேஷமான கோவில். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே வந்தப்போ ஒரு பெரிய அதிசயம் ஒன்று நடந்தது. அதை பற்றி நாளைய நிகழ்ச்சியிலே நான் சொல்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிஹரநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.